அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டர். ஓகே, இந்த வீடியோ எதுக்கு சேர்னா, இந்த இந்து மதத்தை பயன்படுத்தி அதில் வந்து பொலிட்டிக்கல் பண்ணி, ஓகே, அதில் வந்து ஹீரோவாகி அவனோட அரசியலை வளர்த்துக்கிறதுக்கு இந்து மதத்தை யூஸ் பண்ணி நம்மளெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி நம்மளை வந்து தேவையில்லாமல் அதாவது மிஸ்லீட் பண்ணுறாங்க. ஓகே, மிஸ்லீட் எந்த வகையில் பண்ணுறாங்கன்னா, இந்து மதத்தோட சென்டிமெண்ட், ஓகே, சைல்டிஷான சென்டிமெண்ட்டை உள்ளுக்கு திணிச்சு அதுதான் நம்மளோட கொள்கை, இந்து மதத்தோட கொள்கை. அப்படி கோயிலெலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பவர் போயிடும், அந்த எத்தனை வருஷம் கோயில் இந்த கதை, ஓகே, இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அதெல்லாம் உழப்பி கிளப்பி தோற்றுருவானுங்க. ஆனால் அந்த நிலத்து இந்த சொந்த நிலம் இல்லாதனால கடைசியில் அது ரீலோகேட்டில் தான் வந்து முடியும். ஆனால் கத்திக்கிட்டே கிடந்தானுங்களா, அதனால அவங்கள ஹீரோன்னு நம்ம நம்பணும்னு சொல்லுவானுங்க. வேறு பார்த்தீங்களா, அந்த போராடினா அந்த சரவணனோட வாயில அது முழுசாக அவரோட கடைசி டைலாக் அதுதான். அவர் ஒரு இடத்துல இந்த மாதிரி காலத்தில் இறங்கிட்டாருன்னா இந்தியன் பிரச்சனையில் அந்த எம்ஐசி சரவணன், ஓகே, இது சொல்லாமல் போக மாட்டார் கடைசியோட. அது நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். எம்ஐசி சரவணன் வந்துட்டானா அப்போ கடைசி டைலாக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா, உங்களுக்கு போராட்டத்துக்கு கண்டிப்பாக இந்திய தலைவர்கள் தேவை அப்படின்னு முடிப்பார். ஓகே, ஸோ இந்த டோட்டலே இவனுங்களை ஐடியாவே தான் உங்களை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு. ஓகே, அதில் உள்ள ஒரு கேவலமான விஷயம் என்னென்னா, அந்த பிரச்சனை அங்கே இல்லை, இவனுக்கு தான் உருவாக்குனானுங்க. ஓகேவா, இந்த லேண்ட் பிரச்சனையில் இந்த லொட்டு லொஸ்க்கு மஸ்ஜித் கட்ட போகிறோம் ஓசி செய்கிறானுங்க. எதை பண்ணால் ட்ரீகர் பண்ணோம், முஸ்லீம் சைட்டும் ட்ரீகர் பண்ணி விட்டுறானுங்க ஆத்திரத்தை, இங்கிட்ட இந்து சைட்டும் ட்ரீகர் பண்ணி விட்டுறானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தெரியுது இந்த ரெண்டு குரூப் தான் வந்து ரிலீஜன் பற்றி பேசுனா சென்சிட்டிவாக ஒரு குரூப்பு. மில்லேஸ் இஸ்லாமை பற்றி ஏதாவது சொல்லிட்டா செம்ம கடுப்பாயிருவாங்க. இவங்க இந்துஸ் வந்து டெம்பிள் மேலே போய் நோண்டிக்கிட்டு இருந்தா அவங்க டெம்பிள் மேலே கை வச்சுட்டா சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க, தெரியும். அப்போ ஈஸியாக சண்டையை மூட்டி விட்டுறலாம் அவனுங்க. ஓகே, அப்போ ரெண்டாக பிரிவானுங்க. இந்த சைட்டு எல்லா கூட்டுக்கலவானிங்க தான். நல்லா நோட் பண்ணிக்கங்க அந்த பாயிண்ட்லாம். இவனுக்கிட்டே தப்பிக்கன்னா வர வழி இல்லை. இதுங்க எப்படி நம்மளை ஏமாத்துறது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அரசியல்வாதிங்க நம்மளோட நிறையா விதத்தில் ஏமாத்துறானுங்க, நம்மளோட வீக்னஸ் வச்சு. இதில் மத அடிப்படையில் எப்படி ஏமாத்துறானுங்க, அடிக்கடி இது நடந்து போயிருது. ஓகே, அப்போ ரெண்டாக பிரிவானுங்க. அந்த ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருப்பானுங்க, இந்த காட்டத்தை இப்படி தான் ஆடுறோம், நீ இதை பேசுகிற நான் இதை பேசுகிறேன், உன்னோட இது என்ன வெட்டி பேசுகிறது, இந்த டிபேட்லாம் நடக்குமா, வெட்டி பேசுகிறது ஒட்டி பேசுறதுன்னு அந்த மாதிரி. ஓகே, நீ இந்து மதத்து அந்த கோயில் ரீலொகேஷனை நீ தடுக்கணும். ஓகே, நாங்கள் ரீலொகேஷனுக்கு இது பண்ணுவோம். ஓகே, அது லா ஃபேக்டில் கடைசியில் லா என்ன சொன்னிச்சோ அதான் நடக்கும். ஓகேவா, சட்டம் சொன்ன மாதிரி நடந்துடும். ஆனால் இவங்க வந்து போராடினாங்களே ஸ்கிரிப்ட் எழுதி, அவங்களுக்கு தெரியும் அவங்களோட வேலை என்னன்னு. ஓகே, நம்மளும் லாயன் பண்ணிக்கிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்போம். ஓகே, இங்கே வந்து சில பேர் வீடியோ போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அவங்களோட இது பொறுத்தது எல்லாம், அவங்களோட சென்டிமெண்ட்டை பொறுத்தது. ஓகே, அவங்க என்ன மாதிரி இமோஷனலாக ஆகுறாங்க அந்த பிரச்சனை பொறுத்தது. ஓகே, அப்புறம் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்லாம் இருப்பார். அவர் வந்து இந்த இந்து மதத்தெலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பார். அவரோட இப்போ காவல் தெய்வம்னா காவல் தெய்வம், இந்த சித்தார்த்தா, ஓகே, இந்த கையெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம். ஸோ இவங்களும் சில இன்புட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்பிகா ஸ்ரீனிவாசன் வந்து அடித்து தோரத்தில் இந்த பொம்பளை வரல தானே. ஸோ அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த பொம்பளை சதி திட்டத்தோடு தான் வந்துச்சு. நான் இப்பயும் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணால் பண்ணலாம்லாம், நம்ம ஓப்பன் டிபேட் வைக்கலாம். என்ன நான் சொல்கிறேன்னா, அக்கா அசித்தெல்லாம் நான் வீட்டுக்கு தள்ளாமல் விட மாட்டேன். நீ டிபேட் வரைக்கும் கூப்பிட்டு நான் திமிர் பண்ணிக்கிட்டு ஒன்றும் உங்களுக்கு தள்ளாமல் விட மாட்டேன். ஏன்னா அந்த குற்றத்தை நீ பண்ணிட்டேன். ஓகே, ஓகே, இந்த கேனைங்கெலாம் வந்துட்டு அதில் வந்து அந்த கேவலமான ரீலொகேஷன் பண்ண மாட்டேன் சொல்லி, அதாவது இந்து நம்மளோட மைண்ட்லாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கோயில்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விடக்கூடாது, ரீலொகேஷன் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி செஞ்சால் தான் சண்டை வரும். அப்படி செஞ்சால் அடிக்கடி ரேஷியல் ப்ராப்ளம் வரும். எங்கேனாச்சும் ஒரு கோயில் இருக்கும், அது வந்து சொந்த நிலத்தில் இருக்காது. ஓகே, அதை தானாக ஆரம்பிச்சோன்னா கோவம் வேறு வந்துடுது, தானாக ஆரம்பிச்சு சொல்லக்கூடாதான் வேறு. ஓகே, அது ஒரு கோவம். ஓகே, அப்புறம் வந்து அது ட்ரான்ஸ்ஃபர்னு ஒன்று வந்துச்சு, வந்து இறங்கிடுறானுங்க. இறங்கிட்டு நம்மளை வந்து சண்டை, முஸ்லீமுக்கும் இதுக்கு சண்டை வந்துடுது. அப்போ முஸ்லீமுக்கு வந்து எப்பயுமே வந்து அன்ஃபேராக தருது. லீகலி நான் அவனுக்கு மாறி ஆகணும், ஆனால் மாற மாட்டுறானுங்க. ஓகே, ஸோ கண்டஸ்ட்டுக்கு கட்டி போட்டுறாங்க கோயிலை, சொந்த நிலமே இல்லை, நிலம் கொடுத்து கட்டி கொடுக்குற காசு கொடுத்தாலும் போக மாட்டுறானுங்க. அங்கே தான் நம்மளோட இது ரொம்ப அசிங்கமாக தருது. அதாவது ஒரு மாதிரி ரேசிஸ் மாதிரி, ஒரு ஈகோ பிடிச்ச அகம் பிடிச்ச கழுதை தெரியுங்களா, அகம் பிடிச்ச கழுத மாதிரி. ஓகே,
அப்போ இந்த கைங்க வந்து நம்மள்கிட்ட வந்து மாற்றி இந்த கோயிலோட ஹிஸ்திரிலாம் சொல்கிறது, எத்தனை வயசு கோயில், இந்த மரம் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த மரம் ஒன்றுவானுங்க, இந்த மரம் பிடுங்கிட்டு போயிடும்லாம், அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லுவாங்களாம், 100 வருஷம் மரம் 200 வருஷம் மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு கிடப்பானுங்க. ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் வச்சு நம்மளை வந்து லாக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட சென்டிமெண்ட்டில் வச்சு நம்மளை லாக் பண்ணிடுறானுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம அதில் போய் மாற்றுறதுனால தான் அவ்வளோ பிரச்சனை. ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயத்தில் நியாயம் என்னன்னா, ரீலொகேஷன் பண்ணிடணும். அதான் பாரு, உன்னோட நிலமே இல்லை, உன் நிலமே இல்லை, நீ கட்டிட்ட கோயில். இப்போ அந்த கோயில் வந்து வழிபடுறதுக்கு தானே நீ வச்சிருக்கிற, ஆளுங்க வரணும், சாமி கும்பிடணும், அதுதான் உண்மையான நோக்கம், ரைட்டா? அப்போ அவன் என்ன சொல்கிறான், புது நிலம் கொடுத்து கட்டுறதுக்கு காசும் கொடுக்குறான். அப்போ போயிரு, ஓகே, கட்டி முடிக்கிறதுக்கு இந்த கோயில் இங்கே தான் இருக்கும். அங்கிட்ட புது கோயில் கட்டின பிறகு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிரு. அந்த லேன், இந்த லேன் இருக்கிற லேனை அவன் பார்த்துக்குவான். அப்போ அவனுக்கு என்ன நஷ்டம், இந்த இடத்துல ஒரு பெனிஃபிட் வேறு இருக்குது. இந்த நேரத்தில் நீ வந்து கெசட் பண்ணிக்கலாம் அந்த நிலத்தை. ஓகே, இவ்வளோ நாள் நிலம் உனக்கு இது இல்லை, உனக்கு உரிமை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ உரிமையை நீ வேறு வாங்கிடலாம். அப்போ உனக்கு நன்மை இருக்கிறப்ப ஏன் போக மாட்டேறேன்? அப்போ இந்த விஷயத்தில் என்ன, இவனுங்க வந்து இதுக்கு சொல்யூஷனாக இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, என்டோமெண்ட் போர்டுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்க போகிறானுங்களா. அதாவது அரசாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பவர் மாதிரி, இவனுங்களுக்கு அடிஷ்னல் பவர் மாதிரி இல்லை, அவனுக்கு வந்து என்ஜிஓ லெவலில் இல்லை, அரசாங்கத்துக்கு தரப்பினர் மாதிரி ஒரு வகையில் அரசாங்கத்துக்கிட்டே ஒரு பவர் இருக்குன்னு மாதிரி. அது என்ன லீகல் ப்ராசஸ் எனக்கு ஷூராக தெரியல. ஓகே, ஸோ அதாவது அவங்க வந்து ஒரு அத்தாரிட்டி மாதிரி, இந்துவோட எல்லா டெம்பிள் அவனுக்கு சில இதை ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம், அவனுக்கு சில பவர் இருக்கிற மாதிரி. ஓகே, அப்சல்யூட் பவர், அப்சல்யூட் கொராப்ட்னு சொல்லுவானுங்க. ஸோ இவனுங்களாம் வந்து ஏற்கனவே இந்த ப்ரொஃபஸர் ராமசாமி இந்த ஆள் 1.5 மில்லியன் ஒரு மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டாலே கொடுக்க மாட்டான். இந்த டேவிட் மார்ஷல், இந்த கம்னாட்டிங்கெல்லாம், இந்த நாய்ங்கெல்லாம் வந்து என்டோமெண்ட் போட்டு ஆரம்பித்தா எப்படி துள்ளுக்கு திருடி கொடுக்கும். அதாவது இதோட ஐடியா என்னென்னா, இந்த மலேசியாவில் அந்த ஹோல் டெம்பிளே அவங்களோட கண்ட்ரோலில், இவங்களுக்கு தான் செர்டன் பவர் இருக்குல்ல கவர்மெண்ட் இது. அப்போ அத்தாரிட்டி மாதிரி அவங்க எடுக்கிறது தான் முடிவு. ஓகேவா? உண்டி காசை வந்து இங்கே என்ன சொன்னாங்கன்னா இனி தான் ஆகணும், அதில் இப்படி ஆட்டையை போட்டாங்க, போட்டது தான். புரியுதுங்களா? அப்போ அதுதான் அதோட, அதாவது உலகத்தோட நீதி என்னென்ன ஹிஸ்டரி பார்த்தா, வரலாறை பார்த்தா, அப்சல்யூட் பவர், அப்சல்யூட் கொராப்ட். நீ வந்து இப்போ இவ்வளோ கோயிலுக்கும் நீ வந்து ஒரு பவர். அப்போ அப்சல்யூட் பவர், அப்சல்யூட் கொராப்டில் நீ ஆல்ரெடி இவனுக்கு மேலே வந்து என்னது ஊழல் சந்தேகத்தில் இருக்கிறப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டால் கொடுக்க மாட்டானுங்க, அள்ளி விட்டானுங்க, சொல்கிறானுங்க அது வந்து அதாவது நம்மளோட ரகசியமா, அந்த டோனரோட பேர்லாம் வந்து ரகசியமா, அதை தான் ஹைட் பண்ணுறதுக்கு தான் சாஃப்ட்வேர் இருக்குது சொல்கிறேன். வாட் எவர் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீ வந்து ஃபீல் பண்ணுறேன்னா இதெல்லாம் ரகசியமான விஷயம், சீக்ரெட்டான விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ வந்து ஹைட் பண்ணிடு, சாஃப்ட்வேர் இருக்குது. எங்களுக்கு தேவை எத்தனாம் தேதி காசு புந்துச்சு, எவ்வளோ அமௌண்ட் புந்துச்சு, முடிஞ்சால் டிரான்சாக்ஷன் நம்பர். ஓகே, இது 3 போதும். ஓகேவா? அப்போ நீ சொன்ன மாதிரியே தெளியாகுதுன்னா உன்னோட அக்கௌண்ட்ஸ் மாதிரியே ஓகே, இல்லைன்னா வந்து திருட்டு வேலை பண்ணால் மாட்டிக்குவீங்க, அவ்வளோதான். ஓகே, வேறு எதுவும் இல்லை. அப்போ இந்த திருட்டு சந்தேகத்தில் இருக்கிறவங்களாம் வந்து இந்த என்டோமெண்ட் போர்டெலாம் ஆரம்பிக்கணும் அவசியமே இல்லை. ஓகே, இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கா? இப்போ டெம்பிள் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது, சட்டம், இப்போ நாட்டில் உள்ள சட்டம் இருக்குது. இந்த நில பிரச்சனை தீர்க்க முடியாமல் தான் இருக்கா? ஏன்னா இந்த நில பிரச்சனையே கிடையாது, நீ வந்து ரீலொகேஷனுக்கு சம்மதிச்சா, ஆமாவா இல்லையா? அப்போ அது பிரச்சனையே இல்லையே, எதுக்கு என்டோமெண்ட் போட்டு ஆரம்பிக்கணும்ப்பா? அதுதான் சொல்யூஷன் சொல்லியாச்சே. கருமை பிடிச்சவனுங்களா வந்து ஆஃபர் கொடுத்தா எடுத்துகிட்டு போ, உன் கோயிலை உடைக்க விடாத, அங்கே நில்லு. அப்போ வந்து பப்ளிக் உன் கோயிலை உனக்கு நிலமும் கொடுக்காம, உனக்கு ஃபன்னு கொடுக்காம உடைக்க வந்தானுங்கன்னா அப்புறம் வீடியோ போடுங்க, அப்போ வீடியோ போட்டு ஹெல்ப் கேளுங்கண்ணா பப்ளிக்கிட்ட. அப்போ வந்து அது வாய்ஸ் அவுட் பண்ண சொல்லுங்கள், அப்போ அது நியாயம். கோயில் அரசாங்கம் உடைக்கக்கூடாது, காட்டுக்கார மாதிரி போய் உடைக்கக்கூடாது. அரசாங்கத்துக்குன்னா ஒரு இது இருக்கணும், இது மல்டி ரேஷியல் கண்ட்ரி. ஓகே, சும்மா போய் கோயிலெலாம் சிலையெல்லாம் உடைச்சிட்டு இருக்க முடியாது அரசாங்கம். ஓகேவா? அது அரசாங்கத்துக்கு பெரிய கர்மாவாக வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? அது நியாயம் இல்லாத விஷயம். அவன் நிலத்தை கொடுத்தா போயிரு, அப்போ எதுக்கு என்டோமெண்ட் போட்டு வேணும் போ? ஓகே, ரெண்டாவது வந்து இந்த சித்தார்த்தர் கேட்குறாரு, எதுக்கு என்ஜிஓவில் ரிஜிஸ்டர் பண்ணணும் டெம்பிள்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்சுவலி அவனுக்கு தான் டொனேஷன் தர்றானுங்களே, உண்டியல் இருக்குல்ல, கோயில் உண்டியல். ஓகே, பொதுமக்கள்கிட்ட காசு வருதுல, அப்போ என்ஜிஓ வச்சுருக்கணும்.
ஆர்ஓஎஸ் இருந்தால் தான், ஏன்னா ஆர்ஓஎஸ் கிட்ட தான் அவனுக்கு கணக்கு காமிப்பானுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு காமிக்கணும். ஓகேவா? எவ்வளோ வந்து பொதுமக்கள்கிட்டேருந்து காசு வந்துச்சு, எவ்வளோ மெம்பர்ஸ்கிட்டேருந்து காசு வந்துச்சு, எவ்வளோக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் இருக்கெல்லாம் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும் ஆர்ஓஎஸ் கிட்ட. ஸோ அப்போ ஒரு கணக்கு வழக்கு இருக்கிறதுக்காக ஆர்ஓஎஸ்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா பப்ளிக்கிட்டேருந்து டொனேஷன் தராங்க. அதனால தான் என்ஜிஓஸ் டெம்பிள் வந்து ஆர்ஓஎஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. எல்லா டெம்பிளுக்கும் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆர்ஓஎஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த டெம்பிள் பேர் வச்சு அவங்க ஆர்ஓஎஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் ஆன்சர்லா இவர் கேட்டதுக்கு. இவர்கிட்ட இவரோட மூஞ்சி, இந்த இன்ஃப்ளூயன்சர் மூஞ்சி குறிப்பிட்டு நான் ஏன் போடுறேன்னா, இந்த பொலிட்டிஷியன் ரெண்டாலேயே இவர் வந்து பப்ளிக் எடுத்துகிட்டு போகிறாரு. விச் இஸ் நம்மளுக்கு ஒரு இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ என்டோன்மெண்ட் போர்ட்னு சொல்கிறானுங்க, இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிச்சிடறான்றானுங்க. சம்பவம் அதோட லாஜிக் எப்படி தர்றாங்க, கவர்மெண்ட் பவர் ஒரு 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 அத்தாரிட்டி மாதிரி ஆக பார்க்குறானுங்க. புரியுதுங்களா? கண்ட்ரோல் பண்ணுறது. எல்லா டெம்பிளும் நாங்கள் சொன்னால் கேட்கணும், இங்கே இருக்கணும்னா இருக்கணும், இங்கே போகணுன்னா போகணும், அப்படி மாதிரி. ஓகே? அப்போ அது நீ சொல்ல வேண்டாம். ஓகே? ஏன்னா நீங்கள் மண்டையனுங்க வந்துட்டு திருடி தின்னுவீங்க அங்கே உட்காந்துக்கிட்டு. அப்படி ஒரு என்டோன்மெண்ட் போட்டே வேண்டாம், நம்மக்குள்ளாரே பேசிக்குவோம். அது மக்கும் மாட்டிங்களா? டெம்பிள் மேனேஜ்மெண்ட் வந்து சேட்டை பண்ணானா, உன் பிரச்சனையை லாயன் பண்ண முடியாது, ஆஃபர் கொடுத்துட்டாலும் எடுத்து கிளம்பிடு அப்படின்னு நம்ம லாயன் பண்ண மட்டுமா அவன் போயிடுவான். அப்போ எல்லா டெம்பிளும் பார்த்துக்குவானுங்க. ஓஹோ, இதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபர் கொடுத்தா எடுத்துட வேண்டியதான். இதெல்லாம் ஏன் உடைக்கிற நிலைமைலாம் ஏன் போதுனா, இவனுக்கு கடைசி வரைக்கும் ஆஃபர் எடுக்காமல் அங்கே தான் இருப்புன்னு பிடிவாதமாக இருக்குது. அதனால தான் ஒரு நாளைக்கு ஜேசிபி கடுப்பாகி கோர்ட் ப்ராசஸ் பார்த்துட்டு கோர்ட் ஆர்டர் எடுத்து வந்து ஜேசிபி வச்சு அடிச்சு விட்டுறானுங்க. ஏன்னா வந்து திமிரு மாற மாற மாட்டேன்னு சொல்கிறது, அந்த சென்டிமெண்ட் வந்து பதிவு பண்ணுறது மக்கள்கிட்ட. இதுதான் வந்துட்டு அசோட் பண்ணுறது சொல்கிறது. ஓகேவா? அதனால தான் அக்தா அசுத்தா நான் பாக்கி சொல்கிறேன். ஓகே? ஏன்னா இவனுங்க என்ன ட்ரீக் வைக்கிறாங்க, முஸ்லீம் சைட்டுக்கு ட்ரீக்கப் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பையும் அங்கே கிளறி விட்டுறாங்க. இந்த இந்து சைடில் நம்மளோட உணர்ச்சியை ட்ரீக்கப் பண்ணுறதுக்கு இந்து சைட்லேயும் ஒன்று குரூப் அமைச்சிடறாங்க. அப்போ நினச்சி பாருங்க, ஒரு தடவை இந்து சைடில் அந்த கிளறிக்கிட்டு இருக்கான உணர்ச்சியை அவனை பிடிச்சி உள்ளுக்கு போட்டோமா அக்தா அசுத்தான்ல. ஏன்னா நம்ம உணர்ச்சியை தூண்டுனவன் தான், அதான் அக்தா அசுத்தான் அசோட் பண்ணுறான் நம்மளை. நம்ம உணர்ச்சியை நம்மளோட இந்த மாதிரி அடிச்சுமா உணர்ச்சி பொங்கும். அப்போ அவன் நோக்கம் என்னன்னா, நாடு அமைதி கொலை வைக்கிறது தான் அவங்களோட நோக்கம், அரசியல்வாதிகள். ஓகே? கடைசியில் அவங்க ஹீரோ போராடினாங்களாம். அப்போ ஒரு தடவை இவனுங்களை எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளுக்கு தள்ளட்டுமா, இந்த தடவை சரியா சிக்கனது அம்பிகா சீனிவாசன். ஏன்னா அந்த லா ஃபேக்டை, அந்த கேஸோட ஃபேக்டை வந்து அந்த பொம்பளை பாதியை முழுங்கிருச்சு, பாதியை வச்சு உழப்பிக்கிட்டு, அதுவும் பல பொய்யை திணிச்சு ஃபேக்டெல்லாம் திருப்பி போட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஒரு அடி லா பாயிண்ட்ல ஓடியே போயிடுச்சு இப்போ. ஓகேவா? இப்போ இவனுங்க இந்த மண்டையனுங்க அடுத்த கோயிலுக்கு வருவானுங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ நான் சொல்லுவேன், அக்தா அசுத்தான்ல புடி போலீஸு, சரவணன் வந்தானா அவனை புடி போலீஸு, ரீலொகேஷனுக்கு சம்மந்தம் பண்ணுறான். இவன் வந்தானா ப்ரொஃபஸர் ராமசாமி வந்தானா புடி இந்த கிழவனை, ஏற்கனவே கணக்கு காமிக்க மாட்டான், என்டோன்மெண்ட் போர்ட்லாம் ஆரம்பிக்கணுன்ட்டு சுத்தல விட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவேன். ஓகேவா? என்டோன்மெண்ட் போர்ட்டை பற்றி பேசினாலும் சேஷத்தான் பண்ண சொல்லுவேன். இதெல்லாம் அவசியமான்னு கேட்பேன் போலீஸ்கிட்ட. இதெல்லாம் அவசியமா? இவன் வந்து ரசுவா பண்ண பார்க்குறான் போல, இதில் என்னமோ அரசியல் சூழ்ச்சி இருக்கு போல. எதுக்குடா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணோம்? டெம்பிளுக்குன்னு மேனேஜ்மெண்ட் இருக்குது. டெம்பிள் மேனேஜ்மெண்ட்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கோயில் எப்படி உருவாகணுச்சுன்னு சொல்லி. ஓகேவா? ஆல்ரெடி அவங்களே ஆர்ஓஎஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க அந்த பவரில் நிற்கிறாங்க. அந்த கோயிலை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு. புரியுதா? அங்கே என்ன சாமி வச்சுருக்காங்க, அதை எப்படி வழிபடணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஓகே? கோயிலில் நான் நிர்வாகம் பண்ண தெரியாமையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்கள் என்டோன்மெண்ட் போர்ட் வந்து சொல்லி தான் இவ்வளோ நாளாக நடந்துச்சா கோயில் டெம்பிள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா? எல்லாம் நார்மலாக தான்டா நடக்குது. ஒரே ஒரு பிரச்சனை, சில கோயில் வந்து தன ஆறாமல் இருக்குது. அதாவது அவங்களுக்கு சொந்த நிலம் இல்லை, அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. ஓகேவா? அப்போ பிரச்சனை வர்றப்ப பிரச்சனை பண்ணாமல் போயிருங்கடா, ஆஃபர் எடுத்துகிட்டு போயிருங்க. எந்த ஆஃபரும் கொடுக்கலையா அப்புறம் சொல்லுங்க நம்ம கோயிலை உடைக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே? ஓகே, இதில் இன்னொரு பிரச்சனை, இந்த புதுசாக உருவாகிற குட்டி குட்டி கோயில் கண்ணா பின்னான்னு கட்டி வைக்கிறதுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஓகே, இன்னும் சட்டத்தில் சொல்யூஷன் இல்லாத மாதிரி இவங்க என்டோன்மெண்ட் போட்டு ஆனும் இது அமைச்சு தான் அதை கொடுக்கணுமா? ஏன்னா நீங்கள் பிரச்சனை என்னதுன்னா சொல்யூஷன் இருக்குது, ஆல்ரெடி சட்டத்தில் சொல்யூஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் ஹீரோ ஆகிறதுக்கு அதை மறைச்சிட்டு இருக்கிற சொல்யூஷன், சட்டத்திட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற சொல்யூஷன் எல்லாத்தையும் மறைச்சிடுறீங்க. நான் தான் சொல்யூஷன் சொல்கிறேன். நீங்கள் சேட்டை பண்ணீங்கன்னா உங்களை அக்தா சுத்தனை போடுறது ஒரு சொல்யூஷன் தான். அது நிறைய பிரச்சனை இருக்குது தெரியுமா? அதில் நீங்களும் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலி சொல்யூஷன் செய்ய வரேன்னு சொல்கிறேன். கம் நாட்டிங்களா அரசியல்வாதி, கம் நாட்டிங்களா? ஆக்சுவலி நீங்கள் தான் அந்த பிரச்சனையோட பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைக்கிறவங்க.
மெயின் பிரச்சனையே நீங்க தான்டா. இதுக்கப்புறம் உங்களை அட்டகாசத்தெல்லாம் தாண்டா திணிக்கணும். மக்களே நீங்க கோச்சிக்காதீங்க. எதுக்குன்னா இவனுங்களை ஒருத்தனை உள்ளுக்கு தள்ளிட்டுமா அட்டகாசத்தன்ல அதோட இந்த சைட்டு. ஏன்னா இந்த ரேஷியல் ப்ராப்ளம் 2 சைட்டை ஆள் செட் பண்ணணும். இந்த 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 கேம் அவனுக்கு ப்ளே பண்றதுக்கு, நம்மள சுத்தல்ல வர்றதுக்கு அவனுக்கு 2 சைட்டு ஆள் செட் பண்ணணும். முஸ்லீம் சைட்ல பேசுறதுக்கு, இங்கிட்டு இந்து சைட்ல பேசுறதுக்கு. அந்த நம்ம வந்து முஸ்லீம் சைட் டக்குன்னு முஸ்லீமுக்கும் நம்மளும் சேர்ந்துக்கிட்டு இவனுக்கு சண்டை வரும் தானே பார்த்தானுங்க. முஸ்லீம் மக்களுக்கும் இந்து மக்களுக்கு சண்டை வரும் தானே பார்த்தாங்க. டப்புன்னு நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம், ஆமா ரீலொகேஷன் தான் பண்ணணும் முலேஷ், இந்த பாரு வந்து பேசுறான் பாரு சரவணன் பேசுறான் பாரு அக்தாசுத்தன்ல பிடிப்போம் சொல்லி பாருங்க, எடுப்பான் பாருங்க சரவணன் ஓட்டம் இந்தியாவுக்கு. அதோட திரும்பி பார்க்க மாட்டான். இவனுங்கெல்லாம் சட்டத்தை வச்சு அடிச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு அடியில தெரிச்சிடுவானுங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் சொல்லிடுவாங்க, அரிட்ட சொல்லி கொடுத்துட்டான் பேசினாலே இன்னும் ரீலொகேஷனை தடுக்கினாலே உள்ளுக்கு போட்டுறாங்க. இப்போ திருப்பி பேசுறானுங்க, ஆஃபர் கிடைச்சா எடுத்துட்டு ஓடிடுன்னு சொல்றானுங்க, திரும்பியே பார்க்க மாட்டானுங்க, வக்த ஆசுத்தன்ல போட்டுருவானுங்க அப்படின்னு. அதோட இந்த நாட்டை பிடிச்ச டென்ஷன் பிரச்சனையே இருக்காது, அமைதியா இருக்கும். கோயில் மேனேஜ்மெண்ட்டு ஓகே, நில பிரச்சனையா காது வச்ச மாதிரி அரசாங்கம் போய் சொல்லுவான், ஓகே அங்கே லேண்ட் கொடுக்குறோம். ஏன்னா லேண்ட் கொடுக்காம வந்து உழைக்க போனாதான் நம்ம இறங்கிடுவோம் காலத்துல. ஓகே அப்படின்னா என்ன தெரியுது, நம்ம டெம்பிளை காப்பாற்றுறோம், கைவிட நம்ம அஸ் இந்து நம்ம காப்பாற்றுறோம். ஆனால் நம்மளோட டைமும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. நம்ம சட்டத்தை மின்னுக்கு ஒரு குப்பையாக தெரியக்கூடாதுல்ல. ஒரு இமோஷனல் தூக்கிட்டு வந்து சட்டத்தை மின்னுக்கு அது வந்து செல்லாது. எதுக்காக நம்ம இவ்வளோ படிச்சிருந்தாலும் அறிவு இல்லாமல் வாழணும்? ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் நம்ம அந்த சென்டிமெண்ட்டை நமக்குள்ளே திணிக்கிறானுங்க, இல்லாதவொன்னு திணிக்கிறாங்க. இப்போ இந்த அரசியல்வாதிகளை பிடிச்சி ஒரு தடவை போட்டு பார்ப்போம் உங்களுக்கு. அடுத்தது இந்த கேமே நடக்காது, நிம்மதியாக இருக்கலாம் நம்ம. ஓகே, இந்த இன்ஃப்ளூயன்சரும் சேர்த்துக்கிட்டு இதை செய்யாமல் அவர் ஓடிட்டு அவருக்கு என்னது காசு என்னது கிடைக்குதா தெரியல, அவர் ஆர்வமாக சொல்கிறாரு அந்த டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சே ஆகணுமா. அப்படி ஒரு மயிறு டிபார்ட்மெண்ட் தேவையே இல்லை, டெம்பிள் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்குவாங்க. அவங்கவுங்க டெம்பிளை அவங்களுக்கு வந்து இது இருக்குது, டொனேஷன் கலெக்ஷன் பண்ணுறாங்களா, ஆர்வஸ்ட கணக்கு வாங்கிக்கிறாங்க, அப்படியே ஓடுது. ஓகே, அவங்க வந்து இந்து மதத்தை தூக்கி நிறுத்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பழையபடி ஓடுது. ஓகேவா? அப்போ நிறைய என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, வேறு வேறு என்ஜிஓஸ் இருக்காங்க, கோயிலுக்கு வெளியே கூடியும் இந்து மதத்தை வந்து இந்து மதத்தோட நாலேஜ் கொடுக்குற என்ஜிஓஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? அதெல்லாம் அவங்களோட வேலை. ஓகேவா? ஸோ இந்த நாலேஜ் கொடுக்குறதுலே ஒரு பொலிட்டிக் இருக்குது. என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு இந்து காஸ்க்கு போயிருந்தேன், ரொம்ப நாள் முன்னுக்கு போயிருந்தேன். நான் ஆன்மீகத்தில் போய் ஆன்மீகம் பழகின பிறகு போனேன். இந்து மதம் என்ன சொல்ல வருதுன்னு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். ஒரு குருக்கிட்ட போய் ஃபுல்லாக ஆன்மீகம் பழகிட்டு சும்மா ஒரு நாலேஜ்க்காக ஒரு 3 நாள் கோர்ஸ், அது 50 வெள்ளி கட்டினா போதும். ஒரு என்ஜிஓ எடுத்து நடத்துகிறாங்க. ஓகே, அப்போ வந்து அவங்க வந்து 3 நாள் ஒரு டெம்பிளில் வந்து ஒரு சொல்லித்தராங்களா, இந்து மதம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு, இந்து மதம் எப்படி இயங்குதுன்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க. ஓகே, அப்போ கடைசியாக அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, சிவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ நான் தனியாக பார்த்து பேசுகிறாங்களா அவங்கள்ட்ட, அவங்க ஒரு டாக்டர் பட்டம் எடுத்தவங்க, அவங்க வந்து சொல்கிறாங்க, அந்த அவங்க ஓவரால் சொல்லி முடிக்கிறது என்னென்னா, இந்து மதத்தோட அல்டிமேட் காட் வந்து சிவன் தான் உச்சக்கட்ட கடவுள். சிவன் வந்து கடவுள்னு சொல்கிறாரு, சொல்லி முடித்தாங்க. ஓகே, கடைசியில் நீங்கள் தியானம் எல்லாம் பண்ணி போட்டு கடவுள் தெரிவார், அதான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. அப்போ நான் தனியாக பார்த்து பேசினேன், உங்களுக்கு யார் சொன்னார் சிவபெருமான் கடவுள்னு சொன்னேன். திரு முடிச்சுட்டு, எனக்கும் தெரியும் சிவபெருமான் கடவுள் இல்லைன்னு, நீங்கள் ஆல்மைட்டி காட்டை பற்றி பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். உடனே சிவபெருமான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா நான் என்னை இந்த என்ஜிஓலேருந்து தூக்கிடுவானுங்கன்ட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ எவ்வளோ பெரிய அரசியல் பார்த்தீங்களா? அவங்களுக்கு இந்து மதத்தை நல்லா புரியுது. கடைசியில் ஆனால் சிவபெருமான கடவுள்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறானுங்க. பாலிட்டிக்கு நடக்குது. நான் கோர்ஸ்க்கு போய் ரொம்ப நாளாக ஆச்சு. புரியுங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே மாட்டிக்கிட்டீங்க, இந்து மதத்தில் ஏன் வந்துட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா, இவனுங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கடவுள்னு சொல்லி இங்கே லாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு கூண்டில் அடைச்சி போட்டானுங்க. இந்து மதத்தில் 3வது லெவல் அப்புறம் நீங்கள் தெய்வமாக மாற முயற்சி பண்ணணும். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த சாமியெல்லாம் கடவுள்னு சொல்லி உங்களை லாக் பண்ணி வர வச்சுருக்கிறானுங்க. பொலிட்டிக் வேறு. ஓகே, லாக் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அதே தான் ருட்டீன் தான். போகிறப்பெல்லாம் அர்ச்சனை பண்ணுவீங்க, பூஜை பண்ணுவீங்க, சாங்கியம் கழிப்பீங்க. ஓகே, அதே மாதிரி தான் சாங்கியம், இந்த ஜாதகம் பண்ணிட்டு பார்த்துட்டு பண்ணுற சாங்கியம். ஸோ இந்த மாதிரி இதை விற்றுக்கிட்டு இப்படியே ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு இப்போ கடைசியில். ஓகே,
ஒரு இதுவும் இல்லை, ஒரு என்ன சொல்றது, இந்து மதத்தோடைய அந்த வளர்ச்சி இல்லை, ஆன்மீக வளர்ச்சி இல்லாமல் பண்ணி விட்டானுங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்துவா ஆக்சுவலி இந்த அநியாயத்தை தான் நம்ம பேசணும். இந்துவா இருந்து உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, உங்க இந்து மதத்துல உங்களால ஆன்மீகத்தை வளர முடியாத நிலையா இவனுங்க தான் இப்ப பிரச்சனையே. இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் உங்க இந்த இந்து மதத்தை வழி நடத்துறது விதம் உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, சிவபெருமான் போதிச்சப்ப உள்ள போதனை புக்கில் எழுதி வச்சிருப்பாங்களே, இயற்கை பேரிடர் வந்து அந்த பீரியட்ல வந்து ஒரு தடவை அடிச்சு தூக்கிடுச்சு. ஓகே, புக்கெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் கிருஷ்ணர் வந்து போதிச்ச பிறகு கூடியும் 3000 வருஷத்துக்கு அப்போ முன்னுக்குள்ள ரெக்கார்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் அடிச்சு இயற்கை பேரிடர் தூக்கிடுச்சு. கிருஷ்ணர் பண்ண போதனை கூட நம்மகிட்ட ரெக்கார்ட் முழுசா இல்லை, அதையும் அடிச்சு தூக்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி குருங்கெல்லாம் எழுதின இதுதான் மிச்சம் மீதி. இந்த வேதம்லாம் இருக்குல்ல, மிச்சம் மீதி தான். இதெல்லாம் நிறையா புக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் மிச்சம் மீதி எழுதுனது. அப்போ எவ்வளோ கதை மாறி இருக்கலாம். மாறி அதுக்கப்புறம் வந்து குழப்பனா பாருங்க, மேகா குழப்பம் அந்த வெள்ளைக்கார ஆட்சி வந்துச்சுல, அவன் இருக்கிறதே 2 ஆக்கி விட்டுட்டான். ஓகேவா? இந்து மதம் அதாவது கடவுளை தேடி போகிற கடைசியா அல்டிமேட் கோல் ஆஃப் இந்துயிசம் இஸ் ரீயூனியன் வித் காட்ல, கடவுளை போய் சேரணும்ல, அது அழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படியே. ஓகே, அந்த வெள்ளைக்காரன் வந்து குழப்பு இன்னைக்கு நீங்கள் வந்து எப்படி போயிடுச்சுன்னா, கோயிலோட வழிபாடு வந்து இந்த வாழைப்பழம் தேங்காய் அரைச்ச மாதிரி போயிடுச்சு. ஓகே, அப்போ சொல்யூஷன்னா, இப்போ சொல்யூஷன் செய்யணும்னா இந்துக்கு வந்து இந்து மதத்தோட நாலேஜ் கொடுக்கணும். இந்து மதம்னா என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்து மதம் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சு போகிறது, நீங்கள் எப்படி கடைசியாக தெய்வமாக மாற போகிறீங்க, எப்படி கடவுள்கிட்ட போய் ரீயூனியன் பண்ண போகிறீங்க, அதுதான் இப்போ இஷ்யூ. இந்து நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை உள்ள டிஸ்கஷன். இதுக்கு தான் நான் கூப்பிடுறேன் மக்களை. உங்களுக்கு ஒன்றும் அட்வான்ஸான விதவை சொல்லிட்டு இந்த சிவபெருமானே வந்து போதிக்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த நான் சொல்றதெல்லாம் சொல்ல முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த டம்மி பீஸ் பின்னாடி போனீங்கன்னா இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானு பாருங்க, எவ்வளோ கேனத்தனமா எவ்வளோ வில்லத்தனம் இருக்கு பாருங்க இவனுக்கு செயலில். ஒரு உண்மை இல்லை தெரியுங்களா, ஒரு சின்சியாரிட்டி இல்லை. இவனுக்கு வந்து போராடுறன்னு சொல்றான், இவனுக்கு வந்து எரியிற நெருப்புல வந்து எண்ணெய் ஊற்றி விட்டுறானுங்க. இப்படி ஒரு பிரச்சனையை போட்டு அதை பெருசாக்கி விட்டுறானுங்க. அதனால தான் இவனை அசுத்தானில் பிடிக்க சொல்றான். அந்த எண்ணெயை ஊத்துறதுனால தான் அது பத்திக்கிட்டு எரியுது. அந்த மலாய்க்காரனை எவனாச்சும் கொளுத்தி போட்டானே இப்போ அமைக்கணும்டா, ஏன்னா கொளுத்தி போடுற மலாய்க்காரன் வந்து நம்மகிட்ட சண்டைக்கு வந்தானா நீங்க சண்டை கொடுக்காதீங்க. இங்க மலேசியாவில் அடிக்கடி என்ன நடந்து போயிருதுன்னா, தப்பு அவன் செஞ்சிடறான். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம், சொல்லி பார்க்குறோம், போலீஸே அவனை பிடின்னு பார்க்குறாங்க. இதே தான் கேம் தெரியுங்களா? கோயிலை தவிர்த்துனா, இந்த கோயில் ரீலொகேஷனை தவிர்த்துனா சும்மா ஒருத்தன் எழுதி போட்டுருவான் ஒரு போஸ்டை. இந்த ஜம்ரி யூனிட் மாதிரி எழுதியோ ஒரு வீடியோ செஞ்சோ போட்டுடுறான், நம்ம மதத்தை அவமதிச்சிடறான். அப்போ அந்த கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் ட்ராப் ஆயிடுறோம். ஓகே, அதாவது கொளுத்தி போட்டுறானுங்க, நம்ம உணர்ச்சியை தூண்டி விட்டுறானுங்களா. அப்போ நம்ம சொல்கிறோம், ரிப்போர்ட்லாம் போட்டு சொல்கிறோம், இவன் வந்து எங்கள் மதத்தை அவமதிச்சுன்னா புடின்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் ஆக்ஷன் எடுக்காமல் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம சைடில் என்னது தப்பு பண்ணுவோமான்னு பார்த்துக்கிட்டு. இது வந்து ட்ராப் தெரியுங்களா? ஓகே, இது ஒரு ட்ராப் நம்மளுக்கு. அப்போ நம்ம சைடில் கைங்க பார்க்குது ரிப்போர்ட் பார்க்குது, ஆக்ஷன் இல்லை. அப்போ கைங்க இறங்கி இமோஷனல் ஆகி பேச ஆரம்பிக்குதுங்க. பேசுகிறப்ப கேஸை இதுங்க வாங்கிக்குதுங்க. ஓகேயா? இதுங்க பேச தெரியாமல் பேசி, சட்டத்துக்கு விரோதமாக பேசுகிற மாதிரி பேசி, திமிர் பேசி, டெரரிஸ்ட் மாதிரி பேசி, கேங்ஸ்டர் மாதிரி பேசி, இல்லைன்னா மக்களை வந்துட்டு தெருவுக்கு கூப்பிட்ற மாதிரி பேசி, அப்போ அந்த மாதிரி இப்போ பேசுகிறப்ப போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், நம்ம ஆளை பிடிக்கிறான். ஓகே, நம்ம சைடில் கேஸ் திருப்பி விட்டுறோம். ஓகே, அதனால மலாய்க்காரங்க அப்படி முஸ்லீம் ஆளுங்களாம் சரி இந்த மாதிரி எவனாச்சும் அவருக்கு பண்ணிட்டுறானா, ஓகே, நம்ம முதல்ல வந்து நம்ம ரிப்போர்ட் போடுறோம். ஓகேவா? ரிப்போர்ட் போட்டு ஆக்ஷன் இல்லைன்னா நீங்கள் பேசாமல் இருங்க. நீங்கள் பேசாமல் இருந்துட்டு இந்த லா தெரிஞ்ச குரூப்பை மட்டும் ஃபைட் பண்ணிட்டோம். போலீஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும், மலாய்க்காரன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடக்கணும். ஏன்னா அது வச்சது ட்ராப்பு, நம்ம அரசியல் சூழ்ச்சி. அது நம்ம அடிச்சுக்க வச்சுக்கிறதுக்காக செஞ்சது. அவனுங்க அடிச்சுக்க வைக்கிறான்னு சொல்கிறப்போ நம்ம போய் அடிச்சுக்கிட்டோமா, நம்ம அந்த ட்ராப்பில் சிக்கிட்டோன்னு அர்த்தம். நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும். ஒரு விஷயம் அப்படி நடக்குதுன்னா வந்து கிளறானா, நீங்கள் நினச்சிக்கணும் அரசியல் சூழ்ச்சி இருக்குது, போகக்கூடாது.
உடனே அவங்க வேலையை போய் பாருங்க. ஏன் பண்ணாதீங்க. அப்படி அவன் சப்போஸ் செய்ய முடியாதுல்ல, அவன் வந்து நம்ம மதத்தை வந்து அவமதிக்க முடியாது. நம்ம போய் ரிப்போர்ட் போட்டோமா, ஓகே, போய் ரிப்போர்ட் போட்டோம். ரிப்போர்ட் போட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருங்க. அப்போ போலீஸோட யார் டீல் பண்ண முடியும், யாருக்கு அந்த லா நாலேஜ் இருக்கு? அப்போ நம்மளாம் டீல் பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கங்கே நோண்டி விட்டுறீங்க. நம்ம போலீஸ்கிட்ட பேசிட்டு இருக்கப்பயே இங்கங்கே வீடியோ போட்டு இது பண்ணி ஒரு அங்கங்கே ஹீரோ மாதிரி ஆயிட்டுருங்க சட்டம் புரியாமல். அப்போ நீங்கள் பண்ண தப்பை மட்டும் அவன் போய் பிடிக்கிறான். ஓகேவா? அப்போ நம்ம தானே முட்டாளு இதில். அவன் குத்தி விட்டான், நம்ம பூரா அதாவது அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஹேண்டில் பண்ணி மாட்டிக்கணும் ஒரு தடவையும். அப்போ நீங்கள் மாற்றிக்கணும். முடிஞ்சால் ரியாக்டே பண்ணாமல் ஓடிடுங்க. ஓகே, அது ஒரு அரசியல் சூழ்ச்சி, நம்மளை தூண்டுறாங்க, ப்ரோவோக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை போய் ப்ராப்பராக ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு பேசாமல் உட்காந்துருங்க. நீங்கள் ரிப்போர்ட் ஓகே அவன் சொல்கிறாளா ஒரு 800 ரிப்போர்ட் வந்துருச்சா, எத்தனை ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு. அப்போ அந்த சட்டம் தெரிஞ்சவங்க அதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இத்தனை ரிப்போர்ட் வந்துருச்சு, செக்ஷன் 298A ஆக்ஷன் எடு, விச் இஸ் இது மெண்டட்டரி ஜெயில் 2 years குறையாது. ஓகே, அப்போ எத்தனை தடவை அவனுக்கு ஏமாத்துறானுங்க. ஓகே, அவன் ஆக்ஷன் எடுக்கலன்னே வச்சுக்குவோமே, கவர்மெண்ட் ஃபெயில் ஆகிறான், அதை மனசில் வச்சுக்குவோம். என்ன வச்சுக்குவோம், இந்த கவர்மெண்ட்டே மாற்றுவோம். அந்த எக்ஸ்ட்ரீம் தான் நான் கொடுக்குற ஆஃபர். உங்களுக்கு எல்லா சிஸ்டமும் நான் டெவலப் பண்ணி கொடுக்குறேன். ஏன் அவன்கிட்ட தொங்கிட்டு இருக்கணும்? சட்டம்னு ஒன்று இருக்குது. ஓகே, சட்டத்தை மதிச்சு நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன்டா, கிளியரான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், எங்கள் மதத்தை அவமதிக்கப்பட்டுச்சுன்னு. ஆக்ஷன் எடுக்கலைன்னா நம்மளுக்கு நம்மளை வந்து அவன் வந்து கண்டுக்கலை, நம்மளோட உரிமையை காக்கலைன்னு அர்த்தம் இந்த கவர்மெண்ட். அப்போ நம்ம என்ன நினைக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவனுக்கு ஓட்டு போட வேண்டாம். நம்ம புதுசாக கவர்மெண்ட் பில் பண்ணுவோம். அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்க சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் செய்கிற என்னையை ஃபாலோ பண்ணாமல் இந்த கூமுட்டைங்கெல்லாம் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவன் கடைசி வரைக்கும் சொல்யூஷன் வராது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த கோலைங்க என்ன பண்ணிட்டானுங்க, எனக்கு விசாரிச்சுட்டானுங்க. நான் மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட் ஆரம்பித்து நான் இதெல்லாம் வந்து தொடங்கியிருக்கணும். ஓகேவா? இந்த நேரத்தில் அந்த நாய் இங்கே விஷம் வச்சுருக்குது என்னை கொல்றதுக்கு, அது என்னை கொண்டுக்கிட்டு இருக்குது. இங்கே லோக்கல் ஜிஹெச்சில் வந்து எனக்கு ஃபேரான ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன். எத்தனை அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க. ஓகேவா? அந்த கட்டத்தில் நான் உங்கள்கிட்ட வந்து 2 லட்சம் வழி இருந்தால் நான் வெளிநாட்டு ஓட்டு போய் வைத்தியம் பார்ட்டி வந்து டொனேஷன் போட்டால் நீங்கள் வேற ஸ்லோவாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அதனால வந்து என்ன லூஸு மாதிரி ஓச்சு வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. இவன் வந்து அடங்கி போனோம், சிஸ்டம்க்கு அடங்கி போனோம் அப்படின்னு வரீங்களா? இல்லை இந்த கூமுட்டைங்களாம் சொல்கிற மாதிரி நான் அடங்கியே போக மாட்டேன். ஏன்னா இவனுக்கு சொல்கிறதுல சொல்யூஷன் வராது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டர், நான் உங்களோட உரிமையை காக்கனா இந்த குப்பைங்க சொல்கிறதுல சொல்யூஷன் வராது. உங்களுக்கு வந்து உங்கள் உரிமையை காக்கவே முடியாது, உங்கள் உரிமையை அழிக்க தான் முடியும். அதனால் இவனுங்களுக்காக கட்டுப்பட முடியாது, ஒரு மண்டையனுங்களுக்கும் நான் கட்டுப்பட முடியாது. எவனும் ஒரு சொல்யூஷனோட வரல, எல்லாம் அரசியல் லாபத்துக்கு தான் வந்திருக்கிறான், ஏமாத்துறான் உங்களை வச்சு காசு பண்ணுறான். அப்போ நான் இவனுக்கு வழியில் வர முடியாது. ஓகே, அப்போ நீங்கள் காப்பாற்றலைன்னா செத்துருவ மாட்டேன். வேறு ஐடியா இருக்குது. சிங்கப்பூரில் லெட்டர் அனுப்பிட்டேன். ஓகேவா? சிங்கப்பூருக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், நான் பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் உங்களை நான் எப்பயுமே அப்படி தான், உங்களுடைய பங்கு என்னன்னு சொல்லிட்டேன். உங்களோட பங்கு நான் என்ன சொல்கிறேன், 2 லட்சம் சொல்லி இருந்தால் நானே போயிடுவேன். ஓகே, இப்போ ஏன் நான் பாஸ்போர்ட் எடுக்கிறதுல தான் இப்போ மாட்டிட்டு நிற்கிறேன். பாஸ்போர்ட் எனக்கு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. நினச்சா இன்றைக்கி ரினியூ பண்ணுறதுக்கு போயிட்டேன், பார்த்தா ஆஃபீஸ்லாம் அடிச்சிருக்குது. எப்பயுமே 2 நாள் தான் நீ லீவு கொடுப்பானுங்க ராயாக்கு. இந்த தடவை 3 நாள் கொடுத்து வச்சுருக்கிறானுங்க. ஓகேவா? அப்போ நாளைக்கு போய் பாஸ்போர்ட் எடுக்கிறப்ப இந்த குரங்குங்க என்னென்ன சேட்டை பண்ண போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவங்களை எங்கே அடிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணணும். நாளைக்கு தான் வந்து நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டேன்னா ஓகே, நான் பிளான் பண்ணியிருக்குது இப்போ என்னென்னா, சிங்கப்பூர் ஜிஹெச்சுக்கு போனான். ஓகே, சிங்கப்பூர் ஜிஹெச் போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிங்கப்பூர் ஜிஹெச்சுக்கு போனால் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவான், என்னை காப்பாற்றிடுவான். ரொம்பவும் காசு வராது, 2 லட்சம் வராதுன்னு இவ்வளோ வராது. இருந்தாலும் நீங்கள் டொனேஷன் போடுங்க, மிச்ச காசு இருந்தால் தான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். ஏன்னா மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட்க்கு முதல்ல நம்ம சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 வழி தேவைப்படும் வர. ஓகேவா? அந்த வெப்சைட்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு மிச்ச காசு இருந்தால் வச்சுக்குவோம். என்ஜிஓ திறந்தோடனே அந்த காசு அங்கே அனுப்பி ஏழைக்கு உதவி செய்கிற காசுலாம் போவோம். ஸோ யாரும் இவங்களை ஏமாற்ற போகிறதில்ல. அதுக்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் நான் காமிச்சிடுவேன். என்னன்னா இந்த ஸ்லோ பாய்சன் அதுவும் என் மூளை அடிக்கிறதுனால உயிர் போகிறதுக்கான எனி டைம் உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? தலைலாம் டக்குன்னு சுற்றிடுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியாத மாதிரி இருக்குது எனக்கு. நான் பை மைண்ட் என்னோட ஸ்பிரிட், என்னோட அந்த உற்சாகம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஃபைட் பண்ணுறது குணம், அதெல்லாம் எனக்கு குறைவு இல்லை. என் உடம்பு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அந்த மூளை வர்ற டேமேஜ்
டேமேஜ்னால எல்லா சிஸ்டமும் ஆட்டோமேட்டிக் உடம்பு முழுக்க நரம்பெல்லாம் அப்படியே இதாகிடுது, அப்படியே அப்படியே சுளுக்கிக்கிற மாதிரி இழுக்குது உடம்பு முழுக்க. பாருங்க எத்தனை தைலம் வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க, எல்லாம் விதவிதமாக வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க தைலம். எல்லாம் ஒரு டப்பா வந்து 2 நாள் கூட தாங்க மாட்டேங்குது. ஒன்றும் நிறைய வீசிட்டேன், அவ்வளோ பாய்க்கிறேன் உடம்பு முழுக்க பூசுறதுக்கு. ஏன்னா அந்த நரம்புலாம் என்ன பண்ணுதுன்னா டக்கு டக்குன்னு இழுத்து விட்டுருது, ஸ்ட்ரோக் வர மாதிரி. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நர்வ் சிஸ்டம் டோட்டலாக வந்து நர்வ் சிஸ்டம் பாடி முழுக்க அட்டாக் பண்ணுது, ப்ளஸ் வந்து ஆர்கன்ஸ்லாம் போட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த நரம்பு பிரச்சனை வந்து ஸ்ட்ரோக்கு இல்லை பேரலைஸ் ஆகிட்டு விட்டுரும், அதை ஜேம் ஆக்கிட்டு விட்டுருலாம், நவர முடியாமல் ஆக்கி விட்டுரும். ஆனால் உயிரை கொள்வது வந்து அந்த ஆர்கன் போகிறப்ப தான். ஓகேவா, அதுதான் வந்து இப்போ எனக்கு வந்து சீக்கிரமாக அந்த டொனேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன், நாளைக்கு பாஸ்போர்ட் எடுத்துருவேன். அப்படி இல்லைனாலும் நான் லெட்ரு அனுப்பிட்டேன், சிங்கப்பூருக்கு ஹியூமன் ரைட்ஸ்க்கும் அனுப்பிட்டேன். அதை கொளுத்தி போட்டேன் தெரியுங்களா, அவ்வளோ இதுக்கப்புறம் சூடு பிடிச்சிரும். அவனுங்க பார்த்துட்டு இருப்பாங்க, ஓ தம்பி பாஸ்போர்ட் எடுக்க தான் வச்சுக்கிட்டு இருக்குதா, பாஸ்போர்ட் எடுத்தா இங்கேயே வந்துட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறானுங்க போல. ஒன்றும் அங்கேயிருந்து ரிப்ளை வரல, நானும் பேசாமல் இருக்கலாம், பாஸ்போர்ட் எடுக்கலையே, இன்னைக்கு போயிருந்தா எடுத்திருப்பேன். லெட்ஸே அவனுக்கு பாஸ்போர்ட்டை தடுக்கிட்டானுங்கன்னா, ஏன்னா நான் பிடிஎன் லோன் கட்டலை, ஓகே லெட்ஸே பாஸ்போர்ட்டை தடுக்கிட்டானுங்கன்னா நான் வந்து வேற ஐடியா வச்சிருக்கேன். ஏன்னா இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னோட பிளட் சாம்பிளும் யூரின் சாம்பிளும் சிங்கப்பூர் ஜிஹெச்க்கு போனால் போதும். நான் என்ன சொல்கிறேன், அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஒருத்தர் பேசியிருக்கேன், லெட்ஸே என்னோட பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணிட்டா நீ ஆளை அனுப்பி என்கிட்ட என் இடத்துக்கு வந்து சாம்பிள் எடுத்து போயிருன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா, எப்படியாவது சாம்பிளை வாங்கி ரிசல்ட்டை வெளியாகிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹியூமன் ரைட்ஸ் பார்த்து இவன் ரொம்ப திமிர் பண்ணிக்கிட்டு இருந்தானா என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல், இது பாரு விஷமும் போட்டுட்டேன், ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேன், வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் போனால் விட மாட்டேறான், நான் பாஸ்போர்ட்டை தண்ணி எவ்வளோ பெரிய இல்லை. அப்போ இவனை வந்து இன்டர்நேஷ்னல் மீடியாவில் வச்சு அடின்னு அடிச்சு ஹியூமன் ரைட்ஸ்லாம் அடிச்சு கவர்மெண்ட் தெரிவிக்க விடணும் தானே, அதை உட்காந்த இடத்துலேயே செஞ்சிருவான். ஹரிதாஸ் வந்து இந்த கம்ப்யூட்டர் மீட்டிங் உட்காந்தே செஞ்சு விடுவான். அதான் சொல்கிறேன், அதான் சொல்கிறேன், ஒரு தலைவனாக இருந்து உங்களை நம்பி நான் இல்லை. ஆக்சுவலி நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு தலைவனாக இருந்து என்னாவது வருவீங்களாடா, நேர்மைக்கிட்ட வந்து நிற்பீங்களாடான்னு பார்க்குறேன். அப்போ இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உயிரே போகிறப்ப நீங்கள் காப்பாற்றலாம், உங்களை ஏசலாமா, இஷ்டத்துக்கு மறுக்கலாமா, உங்களை மனசில் ஈரம் இல்லாதவனே நாசமாக போனவனே அப்படி இப்படி ஏசலாம், உங்களை மண்டையில் ஆணி அடித்த மாதிரி. நார்மல் சமயத்தில் பாருங்க, இந்த சிஸ்டம் டெவலப் பண்ண கேட்டிருந்தா உயிரே போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா கூட டொனேஷன் போட முக்குறீங்க. ஓகே, நாட்டையே திருத்தணும், ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணா எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி அப்படியே இருப்பீங்க. அது என்னன்னே புரியாது. புரியுதா, நான் வந்து உங்ககிட்ட உயிர் பிச்சை கிட்டலாம் இல்லை, இந்த சமயத்திலாச்சும் உங்களோட இழுத்து இதில் வைக்க பார்க்குறேன். ஒரு பொறுப்புள்ள மக்களாக நடந்துக்குங்களே அப்படி சொல்லி லாக் பண்ணுறேன் அவங்கள, அவ்வளோதான். சொல்யூஷன் 1000 சொல்யூஷன் இருக்குது, இந்த கவர்மெண்ட் அடிச்சு நச்சுக்கு போட்டு போயிட்டே இருப்பேன். இந்த நாய் எவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் குரூப்பை கொடுத்து வச்சு தொலைஞ்சிருக்குது. இந்த அணுவாரோட கிறுக்கு பிடிச்ச கவர்மெண்ட் செம்மையாக மாட்டிக்கிட்டானுங்க. இப்போ புரியுங்களா, என் பாடி இப்போ செத்துருமான்னு பார்க்குறேன். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் அதுக்கு தான் கொடுத்துருக்கானு போல. ஐயோ பாஸ்போர்ட் எடுத்துட்டானா பெரிய சிக்கலாயிரும், சிங்கப்பூருக்கு ஓடி போய் பெட்டில் படுத்துக்கிறோன்னுறான் வர. ஜிஹெச்சில் சிங்கப்பூர் ஜிஹெச் எவ்வளோ செலவு வரப்போகுது, நான் ஓடிடுவேன், ஓடிடுவேன். நான் போயிட்டு அந்த இதை பிடிச்சிக்குவேன். டேய் என் நாடே நீ கை விட்டுருச்சா, என்னோட ஹெல்த் மினிஸ்ட்ரி என்னை கை விட்டுருச்சா, டேய் மருந்த குடுறா டாக்டர், தலை சுத்துதான்னுவேன். ஓகேவா, எனக்கு முதல்ல என்ன தெரியுங்களா தேவை, அவனுங்க ரத்தத்தையும் மூத்திரத்தையும் எடுத்துட்டு அவனுங்க லேப்புக்கு டெஸ்ட் பண்ணி என்ன விஷம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. டே எனக்கு முதல்ல தூக்க மருந்தை கொடுத்து தூங்க வைங்கடா அப்படின்னு சொல்லிவிடுவேன். நான் முதல்ல தூங்கணும். நான் தூங்கிட்டேன்னா ஒரு 12 ஹவர் தூங்கி வச்சுட்டு வச்சுக்குவேன், என்னோட தெளிவு வந்துட்டோம், ஒரு அளவுக்கு நான் ரிகவர் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் மருந்து கொடுக்குறான் எனக்கு, இந்த விஷத்தை வெளியாக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுப்பான் பாருங்க, அதோட முடிச்சு இந்த கவர்மெண்ட். அவனோட உச்சி முடி என் கையில். இது எப்படி சொல்லலாம்னா, அனுவர் கவர்மெண்ட் சொந்த செலவில் சூனி வச்சுக்கிட்டான். ஓகேவா, இப்போ அந்த நாய்க்கு ஒரு லக்கு இருந்தால் மண்டையை போகிறது தான் லக்கு. ஓகே, இதான் 0.01% சொல்கிறேன், 99.9% நான் பொழைச்சிருவேன்னு சொல்கிறேன். இந்த ஒன்று கொடுத்துருக்க பாருங்க ஓரத்தில் 0.01ன்னு, அது எதுக்குன்னா டிக்குன்னு உடம்பு தாங்காமல் மண்டையை போட்டுருந்தேன். ஏன்னா கிரு கிருன்னு அடிக்குது சில நேரத்தில் டிக்கு டிக்குன்னு. அதனால
ஓ அரிடாஸ் கிட்ட அடிஷனல் சொல்யூஷன் இருக்கு, டொனேஷன் போட வேண்டாம்னு நினைக்கிறேன். டொனேஷன் போடுங்க. எதுக்கு போடணும்னா கடைசியில உயிர் பொழைச்சி வந்துடுவேன், வந்துட்டு சொல்லுவேன் இத்தனை பேர் தான் எனக்கு டொனேஷன் பண்ணாங்க. அப்ப இவங்க தான் மலேசியால மனசாலு, மொத்ததெல்லாம் வந்து சைத்தான்னு சொல்லுவேன். மனசை செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதுங்களுக்கு ஈவரக்கமே இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். எந்த கேட்டகரியில் நிற்க போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா எவ்வளோ காசு வந்தாலும் திருப்பி நான் மக்கள்கிட்டே கொடுத்துருவேன். ஓகேவா? உங்க காசு எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேவா? இன்னைக்கு ஒரு 1000 வெளியே எடுத்தேன் பேலன்ஸான சாப்பாடு சாப்பிட்றதுக்காக. ஏன்னா இந்த உடம்புல இப்போ பசிக்கிறப்போ நல்ல சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டோம் இல்லை புட்டுக்கிட்டு போயிடும் உடம்பு. இவ்வளோ சாப்பாடு கொடுத்து திணறுது அப்படியே. ஓகேவா? வைட்டமின்ஸ் என்ன இது பேலன்ஸான சாப்பாடுலாம் ஒரு சயோறு வச்சுட்டு கீரை வச்சுட்டு பழம் வச்சுட்டு ஓகே இறைச்சி வச்சுட்டு ஸோ பேலன்ஸான சாப்பாடு. ஓகேவா? 4-5 வேளை சாப்பாடு. ஓகேவா? ஏன்னா ஏன்னா உடம்பு நான் வந்து ஒன்றும் இப்பயே பசிக்குதுங்களா, பசிக்குது. இப்போ பசிச்சுன்னு வச்சுக்கோமே, ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டுன்னு வச்சுக்கோமே, ரொம்ப ஆபத்து உடம்புக்கு. ப்ரெஷர் கொடுக்காம அது என்ன வேணுமோ அவனுக்கு தூக்கம் வருதா தூங்குவேன். ஆனால் தூக்கம் தான் வந்து தொலைய மாட்டேங்குது. தூக்கம் தள்ளுது ஆனால் கண்ணு மூடி தூங்க மாட்டேங்குது. அதான் அதோட பிரச்சனை இப்போ. ஓகே, அதுக்குதான் இது சீக்கிரமாக தூக்கி போய் டாக்டர்கிட்ட போடணும் அந்த உடம்ப. நாளைக்கு சொல்லிடுறேன் இந்த கிறுக்க கவர்மெண்ட் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாஸ்போர்ட் எடுக்கப்ப. டேய் டம்மி பீஸு, நீ பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. ஹியூமன் ரைட்ஸ் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வர சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? நீ இந்த கிறுக்கு வேலை பண்ணால் அவங்க வந்துடுவாங்க. உன் மானம் ஒன்று போவோம், கூட கூட போவோம். உன்னால் நிறுத்த முடியாதுடா இந்த எவிடன்ஸை. டேய் அனுவாரு, அரிடாஸை நீ ஜெயிக்க முடியாது இந்த விஷயத்துல இருந்து. எப்படியாவது இது பண்ணிடுவோம், எவிடன்ஸை மறைச்சா முடியாதுடா. ஏன்னா நான் அவ்வளோ தீவிரமாக இருக்கிறேன், இந்த எவிடன்ஸ் அழிக்க விட மாட்டேன். என் உயிரை பணைய வச்சு நிற்கிறேன் தெரியுமா? கடவுள் எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். அங்கே ஒன்றை மாதிரி அசிக்க பிடிச்ச கவர்மெண்ட் மாதிரியே உலகம் முழுக்க இருப்பானுங்கன்னு நினைக்காத. மனசாட்சியே இல்லாமல் சதி பண்ணிக்கிட்டு மூஞ்ச மட்டும் பச்சை பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா உத்தப்பொத்துற மாதிரி பேசிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருப்பானுங்கன்னு. அவனுக்குலாம் இன்டெகிரிட்டி இருக்குது. சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றவனுங்க அவனுங்களாம். அனுப்பிட்டேன் கம்ப்ளைண்ட். ஓகேவா? பாஸ்போர்ட் எடுத்துட்டு நானே கால் பண்ணுவேன். இந்த உன்னோட ஹெல்த் மினிஸ்டருக்கு, உன்னோட ஹெல்த் மினிஸ்டர் என்னை கை விட்டுச்சுல நாரி போனது, சொந்த சிட்டிசனே காப்பாற்றாதவனுங்க. நான் கால் பண்ணுவேன் சிங்கப்பூர் ஹெல்த் மினிஸ்டருக்கு. நான் தான் அனுப்பினேன், பாஸ்போர்ட் ரெடி வரட்டான்னு சொல்லிட்டு போய் படுத்துருவோண்டா அவனோட ஹாஸ்பிட்டலில். அவன் என் உயிரை காப்பாற்றினானா உனங்களுக்கு அசிங்கம். அனுவார் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ அசிங்கம். ப்ளஸ் எவிடன்ஸ் சொல்லிடணும், கொலகார பாவீங்களா அவங்கிறாங்க. பாஸ்போர்ட்லாம் தடிக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது, விட்டுரு. நாளைக்கு நான் பாஸ்போர்ட் எடுக்க போகிறேன்ல இமிக்ரேஷனில், வெளிநாட்டுக்கெலாம் போகிறதா தடிக்கலாம் இருக்காது. அதான் சின்ன பிள்ளை சில்லறை விளையாட்டு. என்னை நிறுத்த முடியாது. அப்பயும் என்னோட பிளட் சாம்பிளோ யூரின் சாம்பிளோ நான் போகணுன்னு அவசியம் இல்லை. அதை யாராவது எடுத்துக்கிட்டு போனாலும் போதும். இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ்லாம் இறக்க வைக்காத கதையில். ஏன்னா இது அவனுங்களுக்கு தெரியும், இது சயின்டிஃபிக் ப்ரூஃப் ஆச்சுன்னா நீங்கள் உங்களை தம்சம் பண்ணிடலான்னு வருவான். அங்கேருந்து வந்து எவிடன்ஸ் எடுத்து போய் ப்ரூஃப் பண்ணி இன்டர்நேஷ்னல் மீடியாவில் போட்டு உங்களை கிளின்னு கிழிப்பான். அதுக்கப்புறம் அனுவார், நீ எங்கே போனாலும் உலகத்தில் உனக்கு செருப்பு அடிப்பானுங்க. உனைய நஜீப்போட கேவலமாக பார்ப்பானுங்க. நஜீப் ஊழல் தான் பண்ணா, இவன் கொண்டுடுறான் போல ஆளை விஷம் வைக்கிறானுங்க இவனுங்க. அனுவார் தலைமையில் நடக்கிற கவர்மெண்ட் வந்து விஷம் வச்சு கொண்டுறானுங்க. அதில் என்ன இன்னொரு பைத்தியக்காரர் தானேன்னா, இந்த கம்நாட்டியா அனுவார், நான் இத்தனை வருஷமா 8 வருஷமா உன் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட சொல்லிக்கிட்டு இருந்தடா. இவன் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே நான் பேசுனது இல்லை. இவன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க ஓட்டு போடுங்க சொன்ன என்னையே வந்து இவன் கவர்மெண்ட் கொல்ல பார்க்குது விஷம் வச்சுட்டு. மானகட்ட கவர்மெண்ட், நன்றி கட்ட கவர்மெண்ட். இதில் வேற என்ன பாஸ்போர்ட்லாம் ப்ளோக் பண்ணிடுறாதா தம்பி, ரொம்ப அசிங்கப்படுவேன். என்ன நீ நோண்ட தான் நான் உனக்கு கூட செய்வேன்டா. கொளுத்தி போட்டுருந்தா சிங்கப்பூருக்கு அனுப்பிவிட்டேன். ஹியூமன் ரைட்ஸுக்கும் ஹெல்த் மினிஸ்டருக்கும் அவனோட ஹோம் மினிஸ்டருக்கும் அனுப்பிவிட்டேன் லெட்ரு. நோண்டிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோமே, அது போயிடும் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு. யூஎஸ்ஏ யூகேன்னு இறக்கி விட்ருவேன் காலத்தில். வேண்டாண்டா, ஓடிடு, இதோட ஓடிடு. ஓகேவா? முதல்ல உயிர் பொழைச்சி ஜென்டலாக சண்டை போடுவோம். நான் ஏன்டா கோலை மாதிரி சண்டை போடுறேன்? நான் என்ன சொல்கிறேன், போடுவோம். என்னது அரசியல் சண்டை போடுவோம்டா, மக்களாட்சி பயிற்சி போடுவோம்டா. ஏன் உயிரை கொல்ல பார்க்குற? பயப்படுறியா? ஒத்த ஆளுகிட்ட ஏன்டா பயப்படுறீங்க? ஆல்ரெடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நிற்கிறீங்கடா. ஒத்த ஆளு கோசம் ஒரு ஆள் இல்லை. ஒரு மக்கள் சப்போர்ட் கூட இல்லையாடா ப்ராப்பரா? ஏன் நீ பார்த்தா அப்படி பயப்படுற? முதல்ல ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரேன், மிஷன் டு கிரியேட் அ கிரேட் கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறேன், போடுவோம் சண்டை, அரசியல் சண்டை ஜென்டல்மேனா போடுவோம்டா.
பொட்டா மாதிரி கொன்னதும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்காம பாஸ்போர்ட்டும் தடுக்கினா ரொம்ப கேவலப்பட விடானுவார். டெய்லி திப்புவோம் உன்னைய. இறக்கிடுவேன் களத்தில் எல்லாத்தையும். இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் இறக்கிடுவேன். வேர்ல்டு மீடியாலே மானம் போயிடும் உனக்கு. என்னை நோண்டாத. ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஜென்டலாக நம்மக்குள்ளார அரசியல் சண்டை போடுவோம். சட்டத்தை பயன்படுத்தி, டெமோக்ரஸியை பயன்படுத்தி. அசிங்கப்பட்டுக்காத. என்னை தடுக்க தாண்டா அவனுக்கு அனுவார் இது நடக்கும். ஓகேவா? நான் மக்கள்கிட்ட டொனேஷன் கேட்குறது அவங்களுக்கு கொஞ்சம் புத்தியில் தெளிவு வர வைக்கிறதுக்கு. மக்களாக இருந்து இந்த மாதிரி அரசாங்கம், நல்ல அரசாங்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த தலைவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேவைப்படுற அந்த உணர்ச்சியை வர வைக்கிறேன். அந்த டொனேஷன் காசே இல்லாமல் தப்பிச்சுடுவேன்டா நான். புரியுதா? என்கிட்ட விளையாடாத. என் பிளான் நான் எப்பயும் சொல்லுவேன். ஆட்டம் 100 வகை ஆடுவோம் வான்னு பழைய என்ஜிஓஸ்லாம் சொல்லுவேன். நான் ஒரு பிளான் மட்டும் வச்சு நீ மூவ் பண்ணுற ஆல்ரெடி அத்தனை பிளான் வச்சுருப்பேன். இது சொத்தப்பனா அது, இது சொத்தப்பனா அதுன்னு. அதான் சொல்கிறேன். பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணாலும் போயிடுவோம்டா. அப்பயும் எடுத்துருவேன். அப்பயும் என்னோட பிளட் சாம்பிள் போயிடும், வெளிநாட்டுக்கு போயிடும். ஓகே? நீ எப்படியும் தடுக்க முடியாதுடி. ஒன்று சொல்லுவாங்க, உண்மையை மறைக்க முடியாதுன்னு. உண்மைக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அது வெளியே வந்தே ஆகும். எனக்குள்ளார என்னத்தை நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த உண்மை வெளியே வந்தே ஆகும்டா. அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் அழிச்சிட முடியாது. என்ன மாதிரி உண்மையாக போராட்ட இது உறுதியாக நேர்மைக்கும் நியாயத்துக்கும் நிற்கிறோம்ல, எங்கெல்லாம் சீக்கிரமாக சாய்க்க முடியாது. அவ்வளோ சீக்கிரம் சாய்க்க முடியாதுடா. என் உடம்பு ஒரு வாரம் ஒன்று தாங்கினா போதுண்டி. நாளைக்கு தெரிஞ்சிடும். பாஸ்போர்ட் எடுத்தோன்னே சொல்கிறேன். மக்களே வெயிட் பண்ணுங்க. இது கூமுட்டை என்ன தான் ஆட்டம் ஆட போகுது, நான் என்ன ஆட்டம் ஆட போகிறேன் பாருங்க. நோண்டிக்கிட்டு இருந்தானுங்க மான போயிடும். நோண்டாமல் விட்டுட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்து அரசியல் சண்டை தான். நோண்டி புட்ட வேர்ல்டு வைட் ஹியூமன் ரைட்ஸ் வேர்ல்டு நினச்சி பாருவோம். மானம் எப்படி போயிட்டு இருக்கான்னு அதை நீயே தான் செஞ்சுக்கிட்டேன். நான் ஜென்டல்மேனாக சொல்கிறேன். ஒதுங்கிரு. ஓகே? ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்து அரசியல் சண்டை போடுவோம். டெமோக்ரஸி பாச்சு. ஓகே? ஸோ இது சொல்லி நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.